அனைவருக்கும் வணக்கம். கதைப்பமா வித் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வரவங்களா இருந்தீங்கன்னாக்கா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க போற ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணும். வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம். இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். அடுத்து இந்த ஆட்சியை நீங்கள் வாரிசு அரசியல் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த வாரிசு தான் எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் வேலண்ணன் அவர்கள். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு அண்டான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? அவர் சொல்றாரு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேணும் அப்படின்றாரு. ஆனா இந்த குடும்பம் தான் ஆளணும், இவங்களுடைய பசங்க தான் ஆளணும், இவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை தான் தமிழகத்தை ஆளணும் என்னும் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. தமிழக மக்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. அவர்கள் ஓட்டு போட்டு தன்னுடைய தலைவன் யார் என்று தேர்ந்தெடுக்கும் உரிமம் உண்டு. சரிங்களா? இப்போ காலம் மாறிடுச்சுன்னு ஆட்சியும் மாறப்போகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றத்தை கொண்டு வருவார்கள் தமிழக மக்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது குடும்ப அரசியல் அல்ல என்பதை இந்த மக்கள் உங்களுக்கு உணர்த்தும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. நீங்க கொத்தடிமையா இருங்க, அது உங்க விருப்பம். மக்களையும் கொத்தடிமைகளாக இருக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்பான கண்ணோட்டம். ஸோ மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்படுவோம். இந்த விடியா திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம கதைப்பமா வித் மணி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.